சரி, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இது 14வது வகுப்பு. இதுல நாங்கள் பார்க்க இருக்கிறது ஏனென்று சொன்னால், இப்ப நாங்கள் நான் பலதையும் யோசிச்சு போட்டு இதை போட்டதுக்கு காரணம், ஊர்ல இப்போ ஓரளவுக்கு திருவிழாக்கள் தொடங்கிட்டது கோயில்கள்ல. இளவேனிற் காலம் வந்தவுடனே திருவிழாக்கள் தொடங்கிடும். புலம்பெயர் நாடுகளிலும் கிட்டத்தட்ட ஒரு சித்திரை அந்த அளவில் திருவிழாக்கள் தொடங்கிடும். திருவிழாக்கள் தொடங்கினால் ஆவணி புரட்டாதி வரையில புலம்பெயர் நாடுகள்ல கட்டாயமாக எல்லா கோயில்களும் திருவிழாக்களை செய்துவிடும். இப்போ கோயில்களும் எங்களுக்கு மிக கூடுதலான கோயில்கள் இந்த புலம்பெயர் நாடுகள்ல இருக்கின்றன. ஆனபடியால இதை பற்றின சில விளக்கங்கள் தாரதுக்காகத்தான் இதை எடுக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த திருவிழாக்கள் எங்களுக்கு பலவிதமான மனதில கேள்விகளை எழுப்புற விழாக்களாகவும் நடைபெறுவது வழக்கம் காணக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் வாழ்ந்த நாடுகளாக இருந்தால் என்ன, புலம்பெயர் நாடுகளாக இருந்தால் என்ன, திருவிழாக்கள் தேவையா, இவ்வளவு செலவழிக்க வேண்டுமா, இந்த இந்த விடயங்கள் தேவையா, இவ்வளவு நீளமாக இந்த திருவிழாக்களை செய்ய வேண்டுமா, இப்படியாக பல கேள்விகள் இருக்கின்றன. சைவ சித்தாந்தத்தோடு தொடர்புபடுத்தி அந்த திருவிழாக்களை பற்றி நாங்கள் இதில் படிப்போம். ஆனால் சைவ சித்தாந்த தொடர்பு என்பது ஒரு பக்கத்தில் இருக்கத்தக்கதாக, இந்த விழாக்களை செய்பவர்கள் செய்கின்ற தன்மைகள், எங்களிடம் சற்று வசதி கூடிய பொழுது நாங்கள் அந்த திருவிழாக்களை எப்படியாக கொண்டாடுகின்றோம் என்பதில் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்கள், இவையெல்லாம் அது தொடர்ந்து கேள்விக்குரியனவாக இருக்கும். அது அவரவர்களுடைய சிந்தனை தெளிவை பொறுத்து அமைந்து கொள்ளும். அதை நாங்கள் கவனித்து கொள்ள வேணும். ஏனென்றால் கோயில்களிலே நடக்கின்ற எல்லாவற்றிற்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது. அதற்காக கோயில்களிலே நடத்தப்படுகின்ற எல்லாமே சரியானவை அல்லது எல்லாமே நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியவை என்று இருக்கா என்பது நாங்கள் இதனை படித்தபின் எங்களுக்கு விளங்கும். ஒரு காலத்திலே நாங்கள் சற்று வசதி குறைவாக அல்லது எங்களுடைய இந்த டெக்னாலஜி என்பது, தொழில்நுட்பம் என்பது குறைவாக இருந்த காலத்திலே கோயில்களிலே நடக்கின்ற சில விழாக்கள், அந்த விழாக்களோடு சேர்ந்து நடக்கின்ற சில நிகழ்ச்சிகள் எங்களுக்கு பயன் தருவனவாக அல்லது எங்கள் ஆசையை நிவர்த்தி செய்வனவாக இருந்திருக்கலாம். ஆனால் அவை தொடர்ந்தும் இப்பொழுது தேவையா, இப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கும். நாங்கள் இப்பொழுது நேரடியாக வகுப்பிற்கு செல்வோம். தயவு செய்து எல்லோரும் உங்களுடைய அந்த இதை மியூட் பண்ணி கொள்ளுங்க. ஏனென்றால் இருந்து அந்த சத்தம் ஒன்று வந்து கொண்டிருக்குது. அதை நான் தொடக்கத்தில் செய்யறேன்னா இன்றைக்கு அதை செய்யாம விட்டுட்டு இங்கால வந்துட்டேன். தயவு செய்து எல்லாரும் அதை மியூட் பண்ணி கொள்ளுங்க. சரி, இப்பொழுது நாங்கள் வகுப்பிற்குள் செல்லுவோம். அப்ப நாங்கள் இதில் பார்க்க இருப்பது இந்த மகோத்சவம் என்ற பெயரிலே நடத்தப்படுகின்ற விழாக்கள். இந்த விழாக்களை நாங்கள் எடுத்தோம் என்றால் கோயில்களிலே, கொடிமரம் இருக்கின்ற கோயில்களிலே மகோத்சவமாக அதனை செய்வார்கள். அதற்கு பேர் மகோத்சவம். அதாவது மகா உற்சவம், மகோத்சவம் என்பது. ஏனைய கோயில்களிலே நடப்பது அலங்கார உற்சவம் என்று பெயர். ஓரளவுக்கு சிறிய கோயில்கள், கொடிமரம் இல்லாத கோயில்களிலே நடக்கின்றவற்றுக்கு அலங்கார உற்சவம் என்பது பெயராகும். எங்களுடைய ஊரிலே எங்களுக்கு பக்கத்திலே மிகச்சிறிய கோயில்கள் அந்த காலத்திலே, ஆனால் இப்பொழுது புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றவர்களால் அவையெல்லாம் மிகப்பெரிய கோயில்களாகவும் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதிகமாக இந்த பைரவ கோயில்கள், காளி கோயில்கள் இப்படியெல்லாம் இருக்கும் அங்கு ஊரிலே சிறு சிறு கோயில்கள். அவற்றிலெல்லாம் நடக்கின்றது அலங்கார உற்சவமாக இருக்கும். ஏனென்றால் பெரும்பாலான அப்படியான கோயில்களிலே கொடிமரம் இருக்காது. ஆனால் கொடிமரம் வைத்து செய்கின்ற இடத்திலே தான் இந்த கொடியேற்றம், அதற்கு பின்னர் திருவிழாக்கள், தொடர்ந்து தேர், தீர்த்தம், பூங்காவனம் என்பன எல்லாம் நடைபெறும். ஆனால் அலங்கார உற்சவம் நடைபெறுகின்ற கோயில்களிலே பார்த்தீர்களானால்
அங்கு இந்த கொடியேற்றம் தேர் தீர்த்தம் என்பன இரா. ஆனால் சில கோயில்களிலே அந்த தேர் என்று சொல்லி ஒன்றை வெளியிலே இழுப்பதும் ஒரு வழக்கமாக இருக்கின்றது. வேறு சில காரணங்களும் இருக்கின்றன. அதே நேரத்திலே தயவு செய்து நீங்கள் எல்லோரும் உங்களுடைய இதை மியூட் பண்ணி கொள்ளுங்க. அது உங்களுடைய வீட்டிலே கதைப்பது இங்கு கேட்கின்றது. அடுத்ததாக அந்த நிறைவு நாளிலே அலங்கார உற்சவம் நடக்கின்ற கோயில்களிலே நிறைவு நாளிலே அவர்கள் பொங்கலை செய்வார்கள். அதனால்தான் நீங்கள் பார்த்தால் ஊரிலே இருக்கின்ற வைரவ கோயில் போன்றவற்றிலே எல்லாம் பொங்கல் நடைபெறுவது வழக்கம். சரி, இப்பொழுது நாங்கள் படித்திருக்கின்றோம் கடவுளினுடைய ஐந்தொழில்கள் என்று. இந்த ஐந்தொழில்கள் எவை என்றால் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், அதாவது அழித்தல், மறைத்தல், அருளல் என்பது. இந்த ஒடுக்குதல் என்பது பற்றி நான் உங்களுக்கு முன்னரே விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அழித்தல் என்கின்ற பொழுது எங்களுக்கு மனதிலே ஏற்படுவது ஒன்றை இல்லாமல் செய்வது போல. ஆனால் அப்படியாக இல்லாமல் செய்வது என்று அல்ல. அழித்தல் என்றாலே அதற்கு இல்லாமல் செய்வது என்ற கருத்தும் சற்றிருந்தாலும், ஆனால் அப்படியாக நாங்கள் எடுக்க முடியாது. ஆனால் இங்கு மிக பொருத்தமானது ஒடுக்குதல் என்பது. இந்த விரிந்து செல்லுகின்ற எல்லாவற்றையும் ஒடுக்கி ஒரு சூக்குமமாக ஆக்கிக் கொள்வதுதான் அந்த அழித்தல் என்பது. ஆகவே இந்த ஐந்தொழில்கள் இவ்வாறாக இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த ஆண்டு திருவிழாக்களை மகோத்சவம் என்று பார்த்திருக்கின்றோம். எங்களிலே பலருக்கும் அந்த கொடியேற்றத்தில் ஆண்டு நாங்கள் செல்வது வழக்கம். கோயிலே கொடியேற்றம் எத்தனை மணிக்கு என்று கேட்பார்கள். அதிகமான கோயில்களிலே நண்பகல் வேளையிலே அந்த கொடியேற்றம் இருக்கும். அப்பொழுது எல்லோரும் அங்கு அந்த கோயில்களையும் பொறுத்து மிக கூடுதலான சனத்தொகையிலே அந்த கோயில்களிலே நாங்கள் பலரையும் காணத்தக்கதாக இருக்கும். ஆனால் அந்த முதல் நாள் அங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் பலருக்கு தெரியாமல் இருக்கும். சிலர் மட்டும் அதிலே பங்கு பற்றி கொள்ளுவார்கள். ஆனால் நாங்கள் சைவ சித்தாந்தத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் அந்த முதல் நாள் நடைபெறுவனவற்றையும் ஓரளவு விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு நான் உங்களுக்கு தருவது மிக சிறிய விளக்கம்தான். ஆனால் அந்த முதல் நாள் நடப்பதே ஒரு மிகப்பெரிய காரணங்களோடு கோயிலே நடத்தப்படுகின்றது. அதிலே முதல் நாள் நடப்பதிலே ஒன்று இந்த கிராம சாந்தி என்று ஒன்று நடைபெறும். அடுத்த நாள் அதாவது கொடியேற்றம் எல்லோருக்கும் தெரிந்தது. அது ஒரு நாள் நிகழ்ச்சி. அடுத்ததாக இந்த திருவிழாக்களை எடுத்தோம் என்றால் இந்த திருவிழாக்கள் கிட்டத்தட்ட 4 தொடக்கம் 21 வரையிலே நான் பார்த்திருக்கின்றேன் கோயில்களிலே நடக்கும். ஏனென்றால் நீங்கள் பழைய முறையிலே கோயில்களிலே பார்த்தீர்கள் என்றால் அதிகமான கோயில்களிலே 10 திருவிழாக்கள் தான் நடப்பது வழக்கம். சில கோயில்களிலே 18 திருவிழாக்கள், அப்படி 20, 21 வரையிலே நடக்கும். இன்னும் சில கோயில்களிலே இங்கெல்லாம் கனகதுர்க்கம்மன் கோயிலை பார்த்தீர்களானால் எல்லாமாக தேர் தீர்த்தம் என்று எல்லாவற்றையும் அடக்கி 27 நாட்கள் நடக்கின்றது. ஆகவே அந்த விளக்கங்களையும் நாங்கள் பார்ப்போம். இந்த தேருக்கு முதல் நாள் பார்த்தீர்களானால் சப்பர திருவிழா நடக்கும். தேர் ஒரு நாள், தீர்த்த திருவிழா அடுத்த நாள் பூங்காவனம், அடுத்த நாள் வைரவர் மடை என்று கொண்டாடுவார்கள். ஆகவே இந்த மொத்தம் நான் ஓரளவு பார்த்தளவிலே 10 துவக்கம் 27 வரையிலே நடைபெறுகின்றதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஆண்டு திருவிழாக்கள் என்பது என்னத்தை குறிக்கின்றது என்றால் ஒவ்வொரு ஊழியின் பின்னரும் இந்த ஊழி என்பது நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது இறைவன் எல்லாவற்றையும் படைத்த எல்லாவற்றையும் ஒடுக்குகின்ற அந்த நேரம். ஒடுக்குகின்ற பொழுது அவனும் ஒரு அசையா நிலைக்கு அவன் செல்லுகின்றான். இயங்காதது போல இருக்கின்ற ஒரு நிலைக்கு சிவமும் செல்லுகின்ற அந்த தன்மை உயிர்கள் எல்லாம் அதாவது ஒடுக்கப்பட்டிருக்கும் மாயையிலே அப்படியாக இருக்கின்ற அந்த நிலை அந்த ஊழியின் பின்னர் இயங்கத் தொடங்குகின்றது. இந்த இயங்கத் தொடங்குகின்ற பொழுது அதற்கு பெயர் படைத்தல் என்று சொல்லி நாங்கள் செய்கின்றோம். அதை தொடங்குவதாக அமையும் பாவனை
தான் இந்த திருவிழாக்களின் தொடக்கம். அதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இங்கு நான் அந்த பாவனை என்ற சொல்லை நான் அடிக்கடி பயன்படுத்துவேன். பாவனை என்கின்ற பொழுது நீங்கள் அதனை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சாதாரணமாக பாவிக்கிறது என்று சொல்லி பயன்படுத்துகின்ற அந்த கருத்து பிழையான கருத்து தமிழிலே. அதனுடைய சரியான கருத்து பயன்படுவது, பயன்படுத்துவது என்பதுதான். உதாரணமாக என்னுடைய பிள்ளை வந்து என்னிடமுள்ள ஒரு பொருளை கேட்டால், நான் அதனை தூக்கி கொடுத்து சொன்னால், "சரி, சரி இதை நீ கொண்டே பாவி" என்றால் அது பிழை. ஆனா அப்படித்தான் நாங்கள் சொல்லுவது வழக்கம். "நீ கொண்டு சென்று பயன்படுத்து" என்பதுதான் சரியானது. பாவனை என்பது என்றால், ஒன்றை இன்னொன்றாக நாங்கள் நினைத்து, அதுவன்று இதனை பயன்படுத்துவதுதான் பாவனை. இது கூடுதலாக நடனங்களிலே பரதநாட்டியம் ஆடுகின்ற பொழுது அவர்கள் காட்டுவது எல்லாம் பாவனை. அவர்களுடைய அபிநயத்திலே அவர்கள் செய்வது எல்லாம் பாவனை. அதுதான் அந்த பயன்படுத்துதல் என்பதிலிருந்து சற்று வித்தியாசமான கருத்து. ஆகவே பாவிப்பது என்பது ஒரு பொருள் இல்லாத நேரத்திலே நாங்கள் இன்னொரு பொருளை எடுத்து அந்த பொருளாக பயன்படுத்துவது பாவனை. அல்லது ஒரு பொருளை நாங்கள் இன்னொரு பொருளால் அதனுடைய செயற்பாட்டை காட்டி செய்வது பாவனை. சரியா? ஆகவே அந்த கருத்திலே தான் கோயில்களிலே நடக்கின்றது எல்லாம் ஒரு பாவனையாகத்தான் அங்கு நடக்கும். திருவிழாக்கள் என்பதும் அந்த பாவனை. இது இறைவனுடைய ஐந்தொழில்களின் பாவனை. இதை நாங்கள் நன்றாக இது நான் இப்பொழுது 2ஆம் தரமாக உங்களுக்கு இவ்வளவு விளக்கமாக தருகின்றேன். தொடக்கத்திலே இதை நான் தந்தது கோயில் பூசைகளினுடைய விளக்கத்திலே. இந்த பூசைகள் என்பதும் இறைவனுடைய ஐந்தொழிலின் பாவனை. அது நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இல்லையா? ஒரு கோயிலே நடக்கின்ற முறையான ஒரு பூசை என்பது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அல்லது அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற அந்த செயற்பாடுகளுடைய பாவனை. அதுபோலத்தான் இந்த திருவிழாக்கள். ஆகவே திருவிழாக்களின் போது தொடரும் அந்த ஐந்தொழில்கள் திருவிழா நிறைவுறும் போது நிறைவு பெறுவதாகும் பாவனை ஆகும். ஆகவே தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இந்த ஐந்தொழில்களின் பாவனை தான் திருவிழாக்கள். ஆகவே கோயிலின் ஆண்டு திருவிழாக்கள் இறைவனின் ஐந்தொழில்களை விளங்க வைக்கும் பாவனையே. கொடியேற்றம் என்பது இறைவன் படைத்தலை செய்வதாக அமைந்த பாவனை. இறைவன் எவற்றை படைக்கின்றான்? இவையெல்லாம் நாங்கள் படித்தவை. ஆனால் இந்த 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 கருத்துக்களை உங்களுக்கு விளங்க வைப்பதற்காக நான் மீண்டும் அதனை கொண்டு உங்களுக்கு இட்டுச் செல்லுகின்றேன் அந்த பாதையிலே. இறைவன் உயிர்களை படைப்பதில்லை. உயிர்கள் நிரந்தரமான பேரின்பத்தை பெறுவதற்காக, அவற்றின் ஆணவ இருளை போக்குவதற்காக, இறைவன் உயிர்களுக்கு பிறவிகளை கொடுப்பதற்காக தனு, கரண, புவன, போகங்கள் என்பவற்றையே படைக்கின்றான். இது நாங்கள் தெளிவாக படித்திருக்கின்றோம். ஒரு 3-4 தடவைகளுக்கு மேலாக இதை நான் பார்த்திருக்கின்றேன். அடிப்படையிலே இறைவன் உயிர்களுக்கு அவரவர் வினைகளுக்கு ஈடான உடம்பை கொடுக்கின்றான். தனுவென்றால் அந்த உடம்பு. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டிருக்கின்ற இந்த உடம்பு. இந்த உடம்புகளுக்கு பெயர்தான் தனு. தனு என்றால் உடம்பு என்பதுதான் கருத்து. இந்த உடம்பில தனியே உடம்பை அவன் படைத்தானோ என்றால் இல்லை. இந்த உடம்பு செயற்படுவதற்காக எங்களுக்கு புறக்கருவிகள், அதாவது கை, கால், நாக்கு, எருவாய், கருவாய் இவ்வாறாக இவற்றையும் தந்து, மெய்வாய், கண்மூக்கு, செவி என்று ஐம்பொறிகளையும் தந்து, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அகக்கருவிகளையும் தந்து எங்களை படைத்திருக்கின்றான். இவையெல்லாம் கரணம். இந்த கருவிகளுக்கு பெயர் கரணம். அடுத்ததாக இந்த உயிர் உடலோடு ஒன்றாகி வாழ்வதற்கு ஒரு உலகம் தேவை. இந்த உலகத்தை, இந்த உடம்பிற்கு ஏற்ற ஒரு உலகத்தை அவன் படைத்திருக்கின்றான். அது புவனம். புவனம் என்றால் உலகம் என்பது பலருக்கும் தெரிந்த ஒன்று. உயிர் வாழும் பொழுது போகங்களை அனுபவிக்கும் தன்மையை எங்களுக்கு தருகின்றான். அது போகம். போகம் என்றாலும் எல்லோருக்கும் தெரியும். இந்த போகம் எங்களுக்கு தரப்பட்டிருக்காவிட்டால் நாங்கள் பாவ புண்ணியம் செய்ய மாட்டோம் இல்லையா? எங்களுக்கு சிலவற்றிலே இன்பம் இருக்கின்றது. சிலருக்கு துன்பத்தை, வேறு உயிர்களுக்கு துன்பத்தை கொடுத்து நாங்கள் இன்பத்தை பெறுவதும் இருக்கின்றது. இது பல இடங்களிலே உணவிலே தொடங்கி பல தன்மைகளிலே நாங்கள் அவற்றை செய்கின்றோம். நாங்கள் தெரிந்தும் செய்கின்றோம்,
தெரியாமலும் செய்கின்றோம். இப்படியாகவெல்லாம் இதெல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம். வினை கொள்கையிலே தெளிவாக நாங்கள் சிவப்பிரகாச அந்த பாடல்களை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இறைவன் தனு கரண புவன போகங்களை படைக்கின்றான். இவ்வாறு படைப்பதற்கு இறைவன் பயன்படுத்துவதற்கு பொருளுக்கு பெயர் மாயை. எந்த ஒரு பொருளும் தோன்றுவதற்கு, அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த பொருளும் தோன்றுவதற்கு நாங்கள் சைவ சித்தாந்தத்திலே 3 காரணங்களை கூறுவோம். ஒன்று முதற் காரணம், அடுத்தது துணை காரணம், அடுத்தது நிமித்த காரணம். இந்த சொற்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பின்னர் நாங்கள் பேசிக்கொண்டு அதிலே கதைத்துக் கொண்டு போகின்ற பொழுது விளங்குவதாக இருக்கும். முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இதற்கு ஒரு உதாரணமாக நீங்கள் எங்கு பார்த்தாலும் தரப்படுகின்ற ஒன்று ஒரு மண் குடத்தை, அதாவது மட்குடம். சரியான தமிழிலே எழுதினால் அதற்கு பெயர் மட்குடம், அதாவது மண் குடம் புணருகின்ற பொழுது மட்குடம் என்று. கல் சிலை கற்சிலை என்பது போல மண் சககுடம் மட்குடம். இந்த மட்குடம் தோன்றுவதற்கு முதற் காரணம் மண். களிமண் இருந்தால்தான் ஒரு குடத்தை நாங்கள் மட்குடத்தை செய்ய முடியும். அதற்குரிய நிமித்த காரணம் குயவன். அதை செய்ய தெரிந்தவனுக்கு பெயர் குயவன். அந்த குயவன் இருந்து அதனை செய்வான். அவன் நிமித்த காரணம். அவன் உபயோகிக்கின்ற அந்த கருவிகள், அந்த மட்குடத்தை மண்ணிலே இருந்து செய்வதற்காக அவன் உபயோகிக்கின்ற அந்த கருவிகளுக்கு பெயர் கருவிகளை துணை காரணம் என்று சொல்லுவோம். ஆகவே ஒரு மட்குடத்தை ஒரு குயவன் செய்கின்ற பொழுது, அந்த சொற்களுக்காக நான் மீண்டும் சொல்லுகின்றேன், அந்த மட்குடம் செய்யப்படுகின்ற பொழுது மண் முதற் காரணம், குயவன் நிமித்த காரணம், அவன் பயன்படுத்துகின்ற அந்த கருவிகள் துணை காரணம். அதுபோலத்தான் இந்த மாயையை வைத்து இறைவன் தனுகரண புவன போகங்களை தோற்றுவிக்கின்றான். ஆகவே மாயை முதற் காரணம், இறைவன் நிமித்த காரணம், அவனுடைய திருவருட்சக்தி துணை காரணம். இந்த உலகம் தோன்றுகின்ற பொழுதுதான் இறைவனையும் சக்தியையும் நாங்கள் சற்று வேறாக்கி பார்ப்போம். இறைவனும் வேறு சக்தி வேறு அல்ல. ஆனாலும் இந்த உலகம் இயங்குகின்ற பொழுது நாங்கள் சக்தியை வேறாக்கி பார்ப்பது வழக்கம். ஆகவே அந்த இறைவன் சிவன் என்பவன் நிமித்த காரணம், அவனுடைய திருவருட்சக்தி துணை காரணம். சரியா? அப்ப அந்த மாயை தான் முதற் காரணம். அப்ப திருவிழாக்களின் முதல் நாள் கொடியேற்றம். ஆனால் அதற்கும் முதல் நாள் நடைபெறுவன என்னவென்றவற்றைத்தான் நாங்கள் இன்றைக்கு சற்று தெளிவாக பார்ப்போம். ஆனால் அது கூட மிகச் சுருங்கின ஒரு பார்வைதான். ஏனென்றால் அதிலே மிக கூடுதலாக பார்ப்பதற்கு நமக்கு கூடுதலான அதிலே ஒரு ஒரு ஆகம அறிவும் எம்முடைய அளவிற்கு தேவையில்லாத பல அங்கு இருக்கும். ஆகவே இந்த கொடியேற்றத்தின் முதல் நாள் நீங்கள் இனி கோயில்களுக்கு சென்று உங்களால் இயலும் என்றால் பாருங்கள், மிக நன்றாக இருக்கும். இதனை விளங்கிக் கொண்டு பார்க்கின்ற பொழுது இறைவன் மாயையை கொண்டு படைப்பை தொடங்குவதற்கான பூர்வாங்க செயல்களுக்கான பாவனை அங்கு நடைபெறும். சரியா? ஆகவே முதலிலே கொடிமரம் என்பது பற்றி பார்ப்போம். சாதாரண நாட்களிலே, அதாவது ஆண்டு திருவிழாக்கள் நடைபெறாத காலங்களிலே கோயிலுக்கு சென்றாலும் அங்கு கொடிமரம் இருக்கும். சில கோயில்களிலே மிக அருமையாக அந்த ஓரிரு கோயில்களிலே அந்த கொடிமரத்தையும் அகற்றியிருப்பார்கள். காரணம் என்னவென்றால், கொடிமரம் அவர்கள் ஏதாவது விலை கூடின உலோகத்தினாலே செய்திருப்பார்கள். அது கறக்கக்கூடாது, அல்லது பழுதாகக்கூடாது, அல்லது களவு போய்விடும் என்று கூட அவர்கள் கருதி இருக்கலாம். ஆனால் சரியான முறைப்படி கொடிமரத்தை அகற்றக்கூடாது. ஆனால் கொடிமரத்திற்கு எந்த அலங்காரமும் செய்யப்பட்டிருக்காது. பூசைகளும் அந்த கொடிமரத்துக்கு நடக்காது. இதனால இந்த கொடிமரத்தை அதிகமான நாங்கள் கும்பிட போகும் பொழுது கவனிப்பதே இல்லை, அதை பொருட்படுத்துவது இல்லை. ஆனாலும் பலர் நாங்கள் கொடிமரத்தையும் சேர்த்து வழங்குவோம். சரியா? நான் பின்னுக்கு பார்ப்போம் அந்த கொடிமரம் என்ன கருத்து என்ன என்பது. ஆண்டு திருவிழாக்கள் நடைபெறும் காலமே உலகம் இயங்கும் காலமாக பாவனை செய்யப்படுகின்றது. இதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்போது மட்டுமே கொடிமரமும் அதற்கான பூசை வழிபாடுகளும் மிக முக்கியம் ஆகின்றது. ஆகவே
இந்த கொடியேற்றத்திலிருந்து கொடியிறக்கம் வரையும் தான் கொடிமரத்தை நாங்கள் பூசித்து வழங்குவது. அதற்கு வழிபாடு, அதற்கு அலங்காரம் இவையெல்லாம் இருக்கும். அது மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான செயலாக அந்த கோயில்களிலே வழிபாடு இயற்றப்படும். அடுத்து திருவிழாக்கள் நடைபெறாத காலங்களில் கொடிமரம் மட்டுமே தனித்திருப்பதன் குறியீடு பதியாகிய இறைவன் எக்காலத்தும் தனித்தும் இயங்கியவாறும் நிலையாக உள்ளான் என்பதாகும். ஆகவே இந்த கொடிமரம் இறைவனை குறிப்பிடுகின்ற ஒன்று. பதிதான் அந்த கொடிமரம். அந்த கொடிமரம் இயங்காவிட்டாலும் அது தனித்து நிற்கும். அது இயங்கினாலும் அப்படியே அங்கு நின்று அது இயங்கும். அவன் நிலையாக இருப்பவன். எங்களைப் போல இறைவன் மாற்றத்திற்கு உள்ளாகாமல் என்றும் நிலையாக இருப்பவன் என்பதை காட்டுவதாகத்தான் அந்த கொடிமரம் என்றைக்கும் அந்த இடத்திலேயே இருக்கும். இதுதான் அந்த அடிப்படை கருத்து. ஆகவே நீங்கள் கோயில்களிலே பார்த்தால், இது திருகோணமலை கோணேஸ்வரர் கோயில். இது முன்னரும் இந்த படத்தை நான் உங்களுக்கு இட்டிருக்கின்றேன். ஆதி மூலம் தெரிகின்றது. முன்னால் நந்தி, பலிபீடம், இப்பால் கொடிமரம். இது எல்லோருக்கும் தெரிந்தது என்றாலும் புலம்பெயர் நாடுகளில் சில இளம் சமுதாயத்தினருக்கு இப்பொழுது தெரியும். அதிகமாக இங்கு கோயில்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கின்றன. ஆனாலும் அதை இட்டேன். ஆகவே அதை ஒரு வரைபடத்திலே பார்த்தால் அதிலே சிவப்பாக இடப்பட்டிருப்பதுதான் அந்த கொடிமரம். இது முன்னைய எங்களுடைய படம். ஆகவே கடவுள் மூலவர், அடுத்ததாக நந்தி, பலிபீடம், அடுத்தது கொடிமரம். நாங்கள் வாசல்ல இருந்து உள்ளுக்கு போனால் இந்த ஒழுங்கிலே காணலாம். எந்த கோயிலாக இருந்தாலும் சில கோயில்களிலே கொடிமரம் இருக்காது. அவ்வளவுதான். அப்ப படத்திலே காட்டப்பட்டது போலே பெரும்பாலான கோயில்களிலே கருவறையின் முன்னாலே நந்தி, அதற்கு இப்பால் பலிபீடம், அதற்கு இப்பால் கொடிமரம் என அமைந்திருக்கும். ஆனால் சில கோயில்களிலே கொடிமரம் தனியாகவோ அல்லது சற்று பெரியனவான வேறு நந்து பலிபீடம் என்பவற்றோடு கோயிலின் வெளியே இருப்பதும் உண்டு. இது அதிகமாக நீங்கள் இந்தியாவிலே இருக்கின்ற, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பெரிய கோயில்களுக்கு சென்றீர்களானால் இந்த கோயிலுக்கு வெளியில நீங்கள் இவற்றையெல்லாம் காணலாம். மிக பெரியதான ஒரு கொடிமரம் இருக்கும். நாங்கள் ஊரிலே பார்த்திராத அளவு மிக உயர்ந்ததாக இருக்கும். உண்மையிலே அது ஒரு தெளிவான ஒன்றை காட்டி நிற்கின்றது. ஏனென்றால் இறைவன் மிகவும் உயர்வானவன் என்கின்ற அந்த மிகவும் பெரியவன், எங்களால் அவனை அளவிட முடியாது என்கின்ற கருத்திலே இருப்பதாகத்தான் அதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கொடியேற்றத்தின் முதல் நாள் என்ன என்பதனை இப்போ நாங்கள் பார்ப்போம். அன்று பலரும் இதற்கென்று கோயிலுக்கு செல்வது மிக குறைவு. ஆனாலும் சென்று பங்கு கொண்டால் பலவற்றை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஊரிலே திருவிழா என்னும் பொழுது அந்த கிராமமே விழாக்கோலம் பூணும். அது இந்த காலத்திலும் இருக்கின்றது. ஆனால் அப்பொழுது அது மிகவும் கூடுதலான ஒரு தன்மையிலே இருந்தது. அங்குள்ள வேறு கோயில்களிலே திருவிழாக்களை அப்பொழுது செய்ய மாட்டார்கள். இது ஊரிலே ஒரு வழக்கம். அடுத்ததாக ஊர் மக்களின் திருமணம் போன்ற விழாக்கள் எவையுமே நடைபெறா. இதுவும் ஒரு வழக்கம். அதாவது இப்ப நான் சுதுமலையைச் சேர்ந்தவன். சுதுமலை அம்மன் கோயில் கொடியேறிவிட்டால் சுதுமலை மக்கள் பொதுவாக அங்கு தங்களுடைய திருமணங்களை அந்த காலத்திலே வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஊரிலே இருக்கின்ற மிகப்பெரிய கோயிலாகிய, ஊர் மக்களின் கோயிலாகிய அந்த அம்மனுக்கு திருவிழா நடைபெறுகின்றது. ஆகவே எங்களுக்குரிய தனிப்பட்ட விழாக்கள் நடைபெறக்கூடாது என்கின்ற தன்மையிலே இப்பொழுது கூட எனக்கு தெரியும் சிலர் அங்கு கொடியேறினால், இங்கு அவர்கள் லண்டனில் வாழ்ந்தாலும் இங்கு அவர்கள் தங்கள் திருமணங்களை அப்பொழுது வைக்க மாட்டார்கள். இது ஒரு விதத்திலே ஒரு நல்ல தன்மை. மக்களுக்கு அந்த சிந்தனை, அந்த அம்மனுடைய ஒரு சிந்தனை இருக்கின்றது. அதற்காக அவர்கள் அந்த மதிப்பை கொடுக்கின்றார்கள் என்று நாங்கள் மகிழ வேண்டும். அடுத்ததாக எல்லா நிகழ்ச்சிக்கும் இந்த நோட்ஸேன் இப்படி வருகிறது என்றால் நான் இன்னும் அதை ஒழுங்காக்கி முடிக்க இல்லை. உங்களுக்கு அதனால் தான் அனுப்பவில்லை. எல்லா நிகழ்ச்சிக்கும் திருவிழா காலத்திலே எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு முதலிலே நாங்கள் இது எதுவாக இருந்தாலும் பிள்ளையாரை கும்பிடுவது வழக்கம். ஆனபடியாலே அந்த முதல் நாள் நிகழ்ச்சியிலே, கொடியேற்றத்துக்கு முதல் நாள் கணபதி ஹோமம் அங்கு நடத்தப்படும். இந்த கணபதி ஹோமத்தோடு கூடிய அந்த விநாயகர் வழிபாடு மட்டுமல்ல, சூரிய சந்திரர், அட்டதிக்கு பாலகர்கள், அதாவது அட்டதிக்கு அதிபதிகள் போன்றவற்றிற்குரிய பூசைகள்,
யாகசாலைக்கான பலவிதமான அலுவல்கள் என்பனவும் அங்கு நடைபெறும். இந்த யாகசாலை என்பது என்னவென்றால் ஒரு ஃபேக்டரி மாதிரி. இந்த கருத்திலே பார்த்தீர்கள் என்றால் அதுதான். அதாவது இறைவன் இந்த தனுகரண புவனங்களை எல்லாம் செய்ய போகின்றான் என்றால், இது நான் ஒரு ப்ரொடக்ட செய்ய போகின்றேன் என்கின்ற பொழுது, ஒரு ஃபேக்டரியை நாங்கள் ஆயத்தப்படுத்தின மாதிரி, இறைவனுக்குரிய அந்த ஃபேக்டரி தான், தொழிற்சாலை தான் இந்த யாகசாலை. அதை நன்றாக விளங்கிக் கொண்டால் சரியாக அப்படித்தான் இருக்கும். அதாவது இறைவன் தன்னை தொழிற்படுத்துவதற்காக ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்திக் கொள்வது போல. மற்றது அந்த முதல் நாள் கோயில் அமைந்துள்ள இடத்தில் உள்ள குற்றங்கள் நீங்கும் பொருட்டு வாஸ்து சாந்தி என்று அதுவும் செய்வார்கள். அதாவது ஒரு இடத்திலே இந்த உலகத்திலே நாங்கள் சொல்லுவார்கள் எல்லா மனிதரிலும் ஏதோ ஒரு குறை இருக்கும் என்று. ஒரு குறையுமே இல்லாத ஒரு மனிதன் இருக்க முடியாது. அதுபோல நாங்கள் எப்படித்தான் சோதிடம் பார்த்து, எப்படித்தான் நாள் பார்த்து செய்தாலும் அதிலே ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஒரு சுத்தமான 100க்கு 100% நல்ல நாள் என்று எதுவும் இல்லை. இது பலருக்கும் தெரியாத சிலருக்கு தெரியாத ஒன்று. உண்மை அதுதான். நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு நாள் அல்லது ஏதாவது ஒன்றுக்கு நாள் எடுத்தால் 100க்கு 100 நல்ல நாள் என்று எந்த நாளும் எந்த நேரமும் இல்லை. ஏதோ ஒரு குறை இருக்கும். அதை ஒப்பிட்டு பார்த்துத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் எந்த இடத்திலே நாங்கள் வாஸ்து என்று சொல்லி அந்த இருப்பிடத்துக்குரிய தன்மைகளை பார்த்தாலும் 100க்கு 100 சரியாக இராது. ஆகவே அந்த கோயில் இருக்கின்ற இடத்திலும் ஏதாவது குறை இருந்தால் அவை சரியாக வருவதற்குத்தான் அந்த வாஸ்து சாந்தியை செய்வார்கள். ஒரு பரிகாரம் போல. அடுத்தது இந்த கோயில் திருவிழா என்பது பலருக்கு மகிழ்ச்சி தரலாம். ஆனால் சிலருக்கு சிரமத்தையும் தரும். சில விலங்குகள், பறவைகள் சிரமப்படலாம். சில விலங்குகள், பறவைகள், பூச்சி புழுக்கள் எல்லாம் கொல்லவும் படலாம் இல்லையா? நாங்கள் நிலத்திலிருந்து மண் எடுக்கும் பொழுது அந்த நிலத்திலே எத்தனையோ பூச்சி புழுக்கள் வேதனைப்படுகின்றன, பல மடிகின்றன. இங்கு கூட நாங்கள் ஒரு மண்வெட்டியை ஓங்கி கொத்திவிட்டு மண்ணை பிரட்டினால் எத்தனை இந்த நாக்கிளி பூச்சி என்று கூறுவோம் மண்புழுக்கள், இந்த மண்புழுக்கள் வெட்டப்பட்டு துடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம் இல்லையா? அப்படி எத்தனையோ சிரமப்படுகின்றன. இவ்வாறாகத்தான் திருவிழாவிலும் எத்தனையோ மக்களுக்கு கூட வேதனைகள் இருக்கலாம் ஒரு திருவிழாவால். அது நாங்கள் கவனித்திருக்கலாம். என்ன நாங்கள் எவ்வளவோ திருவிழாக்களில் இருந்து எவ்வளவோ சத்தம் வெளியிலே வரும், இவையெல்லாம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரும் என்பது அல்ல. இவை எல்லாவற்றிற்கும் ஒரு சாந்தியாகத்தான் அந்த முதல் நாள் பூசை என்பது கிராம சாந்தி, பூமி பூசை என்பன அங்கு நடைபெறுவது வழக்கம். அந்த பூமியையும் அவர்கள் இந்த குற்றங்களுக்காக மன்னித்துக் கொள்ளும்படியெல்லாம் அந்த பூசையை செய்வார்கள் முதல் நாள். அதாவது கொடியேற்றத்துக்கு முதல் நாள். அதற்கு பிறகு மண்வெட்டிய நிலத்திலே வைத்து அதற்கும் பூசை செய்து, அதற்கு பிற்பாடு அந்த குருக்கள் மண்டியிட்ட வண்ணம் அந்த கோயில் திருவிழாவை செய்ய இருக்கின்ற குருக்கள், அது அடுத்தது. அதிகமாக அந்த கோயிலுக்கு உரிய குருக்கள் அதனை செய்ய மாட்டார்கள். வெளியிலே இருந்து இன்னொருவரை அழைப்பார்கள். ஏனென்றால் அந்த கோயில் வளமையானவர்கள் அந்த வளமையின் காரணமாக சிலவற்றை அவர்கள் விலத்தி செய்யலாம், பிழையாக செய்யலாம். அங்கு ஒரு பிழை இருந்தால் அந்த பிழை தொடர்ந்தும் செய்யலாம். இன்னொருவருக்கும் அதிலே இடம் கொடுக்க வேண்டும். அவரை கூப்பிட்டு அவரை உயர்த்தி அவர் மூலமாக தங்களிலும் பார்க்க ஒரு உயர்ந்த நிலையின்றி இருக்கின்ற ஒரு எல்லாம் தெரிந்த ஒருவராக ஒருவரை கூப்பிட்டு செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த குருக்கள் அதிலே மண்ணிலே மண்டியிட்ட வண்ணம் எல்லா வாத்தியங்களும் முழங்க மண்வட்டியால் மண்ணை மும்முறை எடுத்து ஒரு தாம்பாளத்திலே சேர்த்து யாகசாலையிலே கொண்டு சென்று வைப்பார். இதெல்லாம் நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். இதை விட ஒன்று, இது கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு உரியது. ஏனென்றால் எங்கள் இடத்திலே ஈழத்திலே இருக்கின்ற எங்களுக்கு சில இடங்களில் இருக்கலாம், ஆனால் பல இடங்களிலே இது இல்லை. அதாவது கிராம தேவதை என்று ஒன்று. தமிழ்நாட்டிலே பல கிராமங்களுக்கும் சென்றவர்கள் கண்டிருப்பீர்கள். இந்த ஐயனார், அந்த கரப்பன், இந்த கரப்பன் என்று சொல்லி எல்லாம் கனகன சின்ன சின்ன மரங்களுக்கு கீழே பெரிய பெரிய உருவங்கள், பெரிய குதிரைகள், யானைகள் என்றெல்லாம் நிற்கத்தக்கதாக பல இடங்கள் இருக்கும். இதெல்லாம் அந்த கிராம தேவதை என்று அவர்கள் அழைப்பார்கள். ஆகவே முதல் நாள் அங்கு அந்த கிராம தேவதைகளுக்கும் அவர்கள் அங்கிருந்து தங்கள் கோயில்களிலேயே இருந்தபடி வழிபாடும் செய்து
அவர்களையும் இந்த கோயிலுக்கு திருவிழாவுக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கின்ற ஒரு பாவனை. அடுத்ததாக இந்த எல்லா பூசையோடும் எல்லா தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் வழிபாடு ஏற்றி அழைப்பு நல்குவது வழக்கம். இது நீங்கள் ஒரு சுவாமி, அதாவது கொடியேற்றம் நடக்கின்ற அந்த திருவிழாக்கள் காலத்திலே மட்டும் சுவாமி சுற்றி வருகின்ற பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள், சுவாமியை தூக்கி தோளிலே வைத்தவுடன் எல்லா வாத்தியங்கள் எல்லாம் நிற்பாட்டி விட்டு ஒவ்வொரு கடவுளாக பெயர் சொல்லி அழைப்பார்கள். ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற பொழுது மேளம் அடிப்பார்கள். அவ்வாறு அழைத்து அழைத்து அவர்களை அழைத்துக் கொள்ளுவார்கள். ஏனென்றால் அந்த கோயிலுக்குரிய கடவுள் இப்பொழுது சுற்றி வர இருக்கின்றார், நீங்களும் வந்து அவரோடு சென்று வாருங்கள் என்று அழைப்பார்கள். பின்னர் அழைத்து அந்த சென்று வந்து அது நிறைவுற்றவுடன் அவர்கள் எல்லோருக்கும் விடை கொடுப்பார்கள். அதற்காக திருப்பி அதனை இப்பொழுது விடை கொடுப்பதாக செய்வார்கள். இதெல்லாம் நீங்கள் அதிகமாக கோயில்களிலே கவனித்திருப்பீர்கள். ஆகவே அந்த முதல் நாளே இப்படி கொடியேற்றம் நடக்கப் போகின்றது என்பவற்றை எல்லா தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் அழைப்பு கொடுப்பது வழக்கம். இந்த கொடியேற்றத்திலிருந்து தீர்த்த திருவிழாவிலே கொடி இறக்கும் வரைக்கும் கொடிமரம் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கும். கொடிச்சீலை ஒன்று மேலே விரிந்த நிலையிலும் கீழே ஒரு முறுக்கிய நிலையிலும் அந்த கொடிமரத்தை சுற்றி இருப்பதை நீங்கள் இலகுவாக காணலாம். இன்னும் கூடுதலாக அவதானித்தால் ஒரு தருப்பை கயிறு ஒன்றிருக்கும். தருப்பை புல்லினாலே செய்த கயிறு போன்ற ஒன்று சுற்றப்பட்டிருக்கும். இந்த சீலை விரிந்திருக்கின்ற பகுதியிலே மட்டும் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு மஞ்சள் நூல் தெரியும். இந்த மஞ்சள் நூல் பிறகு ஏன் தெரியாது என்றால், அந்த மஞ்சள் நூல் அந்த கொடிச்சீலைக்குள்ளே சுற்றப்பட்டிருக்கும். அந்த கொடிச்சீலைக்கு உள்ளே வரும். அதனாலே மஞ்சள் நூலை பின்னர் பார்க்க முடியாது. ஆனால் அந்த மேலே நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த மஞ்சள் நூலை பார்க்கலாம். ஆகவே அந்த திருவிழாக்கள் நடைபெற்றிருக்கின்ற காலத்திலே கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரம் தான் இறைவன், அதாவது பதி. அந்த கொடிச்சீலை உயிரை குறிக்கும். அது மட்டுமல்ல, அது ஒரு பக்குவப்பட்ட உயிரை குறிக்கும். ஏனென்றால் அது இறைவனோடு பின்னி பிணைந்து இறைவனோடு அந்த உயரத்திற்கு ஏறத்தாழ கொடிமரத்துக்கு சமனாக அல்ல, சற்று பதிவாக, ஆனால் ஒரு நியாயமான தூரத்திற்கு இறைவனோடு நிற்கும் பக்குவப்பட்ட ஒரு ஆன்மா, அது பசு. அடுத்ததாக அந்த தருப்பை கயிறு எமது பாசத்தை குறிக்கின்றது. அடுத்தது மஞ்சள் கயிறு திருவருட்சக்தியை குறிக்கின்றது. ஏனென்றால் அந்த மஞ்சள் கயிற்றை இழுப்பதன் மூலமாகத்தான் இந்த கொடிச்சீலை உயர்த்தப்படுகின்றது. திருவிழாவிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது கொடியேற்றத்திற்கு நீங்கள் சென்று இனிமேல் பார்த்தால், சிலர் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் இனிமேலாவது சென்று பார்த்தீர்களானால் தெரியும், மஞ்சள் கயிற்றை இழுத்துத்தான் கொடிச்சீலையை உயர்த்துவார்கள். அதனுடைய கருத்து, எங்களை, இந்த உயிர்களை படைத்து காத்து ஒடுக்கி மீண்டும் படைத்து இவ்வாறாக இந்த வினை கொள்கையிலே நாங்கள் பார்த்தது போல எங்கள் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப எங்களுக்கு பிறவிகளை தந்து, ஏனென்றால் நாங்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, அதை நாங்கள் அனுபவித்து மட்டும்தான் கழிக்கலாம். நாங்கள் ஒரு புண்ணியத்தை செய்து ஒரு பாவத்தை கழிக்க முடியாது. புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் அதற்கு அனுபவம் என்பது எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதற்காக நாங்கள் பிறவியை எடுத்து நாங்கள் மீண்டும் மீண்டும் இவ்வாறு செய்து நிறைவாக எங்களுக்கு தெரிய வந்து, எந்த பயனும் இல்லை இதிலே, நாங்கள் எதை செய்தாலும் இறைவன் பெயரால் செய்ய வேண்டும் என்று இறைவன் பெயராலே செய்ய தொடங்க எங்களுக்கு இந்த பிறவி என்பது இல்லாமல் போகும். அந்த நேரத்தை குறிப்பதாக, அந்த நேரத்தில் திருவருட்சக்தி, இவ்வளவு காலமும் இயக்கியதும் திருவருட்சக்தி தான். அந்த இறுதி நேரத்திலும் இறைவனோடு கொண்டு சென்று எங்களை சேர்ப்பதும் அந்த திருவருட்சக்தி தான். அதுதான் அந்த மஞ்சள் கயிறு இழுக்கின்றது. திருவருட்சக்தி எங்களை உயர்த்துகின்றது. இவ்வாறாகத்தான் அந்த காட்சி இருக்கும். அப்ப அந்த கொடிச்சீலை என்பது என்ன என்கின்ற அந்த தன்மை, நான் இது திருப்பி இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு அடுத்த முறை விளங்கப்படுத்துவேன். இந்த கொடிச்சீலை எவ்வளவு நீளமாக இருக்க வேண்டும், என்னென்ன இருக்க வேண்டும், அவற்றையெல்லாம் நாங்கள் இதை விரைவாக போகின்றேன். காரணம், உங்களுக்கு அடுத்த முறை நான் இதனைத்தான் செய்வேன். நான் உங்களுக்கு இதை அனுப்பி விடுவேன் அதற்கிடையிலே.
இந்த கொடிமரம் ஏற்றுவது இந்த மாதிரியாகத்தான் இருக்கும். பலரும் பார்த்திருப்பீர்கள். இதிலே மேலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு நூல் தெரியும். அந்த நூல் இந்த நூல் தான் அந்த திருவருட்சக்தியாக நாங்கள் கருதுகின்றோம். இது கொடிமரம், இது கொடிச்சீலை. அந்த தருப்ப கயிறு உள்ளே இப்பொழுது அங்கு சுற்றப்பட்டிருக்கும். ஏனென்றால் இது பக்குவ ஆன்மா இப்பொழுது அந்த மாயை என்பது பாசம் என்பது அதிலிருந்து விலகிவிட்டதாக. சரி, இவ்வளவும் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருப்பது. இதிலே பின்னாலே நான் கூறியவற்றை உங்களுக்கு விளக்கமாக தருவேன். அடுத்ததாக வருகின்ற சனிக்கிழமை எமக்கு ஆண்டு பிறப்பு, அதாவது குரோதி ஆண்டு பிறப்பு. அது மாலை நேரத்திலே பஞ்சாங்கங்களை பொறுத்தவரையிலே வாக்கியத்தின்படி பிரித்தானிய நேரம் 3:45க்கும் திருக்கணிதத்தின்படி அது 4:34க்கும் பிறக்கின்றது. ஆகவே இலங்கை, இந்தியா, மலேசியா போன்ற கீழை நாடுகளிலே அது இரவாக இருக்கின்ற தன்மையினாலே அடுத்த நாள் தான் அவர்கள் வருடப்பிறப்பை கொண்டாடுவார்கள். ஆனால் பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே 13ஆம் தேதியே ஆண்டு பிறக்கின்றது. அதில் எங்களுக்கு மாலை வேளை, ஆனால் கனடா, அமெரிக்க கண்டங்களுக்கு அது காலை வேளை. ஆகவே 13ஆம் தேதியே பிறப்பதால் அன்று வகுப்பிராது, அடுத்த வகுப்பு இருக்க மாட்டாது. அதற்கு அடுத்த வகுப்பிலிருந்து நாங்கள் தொடர்ந்து படிப்போம். அடுத்த வகுப்பிற்கிடையிலே நான் உங்களுக்குரிய இந்த குறிப்புகளையும் வழக்கம் போல நான் அனுப்பி விடுவேன். நான் நினைக்கின்றேன் இப்பொழுது நாங்கள் ஓரளவு அந்த நேரத்துக்கு வந்துட்டோம். யாராவது ஏதாவது கேட்க இருந்தால் நீங்கள் கேளுங்கள். நான் சொல்லுங்க, யாராவது சொல்ல வந்தீங்க? என்னன்னா நீங்கள் வாழைப்பழத்துல உத்தியமா நல்லா விளங்கப்படுத்துறீங்க ஐயா. கேள்வி என்று கேட்கறதுக்கு இல்லாத அளவுக்கு தெளிவா விளங்கப்படுத்துறீங்க. நன்றி அம்மா. ஓ, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. பெல்மோரியன் கோயில் கனடாவில் இருக்கிறது. அதுல முருகன் கோயிலும் இருக்கு, அம்மன் கோயிலும் இருக்குது. ஓ, அம்மன் கோயில்ல பலகாலமாக கொடிமரம் இருக்கவில்லை. ஓ, இப்ப நீங்கள் இன்றைக்கு சொன்னபடியே எனக்கு விளங்குது, அதுல அலங்கார உற்சவம் மாத்திரம்தான் செய்யறது. ஓ, இப்ப கொடிமரம் வந்துட்டு ஒரு சின்ன தேர் செய்திருக்கிறோம். ஓ, ஆனா தீர்த்தம் அதுகள் ஒண்ணும் செய்வது இல்லை. ம்ஹும். அதோட அந்த அலங்கார உற்சவம் முடிய 10ஆம் நாள் பெரியோரு பொங்கல் வைக்கிறவை. பொங்கல் வைக்கணும். ஓ, 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 அது இன்னும் நடந்து கொண்டிருக்குது. ஓ, ஆனா தேர் தேர் இப்பதான் ஒரு குட்டி தேர் அந்த சின்ன கோயில சுத்தி வரக்கூடியதா செய்திருக்கு. பெரிய தேர் இல்ல. தீர்த்தம் என்பதை நடைபெறவே இல்லை. அலங்கார உற்சவத்துக்குரியது பொங்கல். ஆனால் இப்ப உதாரணத்துக்கு சுதுமலை அம்மன் கோயில் தேரிலண்டே பொங்கி நாங்கள் படைக்கிறது வெளியில வழக்கம். அப்ப